Hey guys, welcome back to my channel, Mokariats. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குட் பை டக்லி படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ தேட்டரில் செம்ம ரெஸ்பான்சிவாக இருக்குன்னு சொல்லி நம்ம ரிவ்யூஸ்லாம் சிலதெல்லாம் பார்த்தேன். அந்த டைமில் கூட நேற்று நைட்டு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இது இன்னைக்கு காலையில் தான் நான் பார்த்தேன். ஸோ ஆஃபீஸ் போனனால ரியாக்ட் பண்ண முடியல. இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன், உடனே ரியாக்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த குட் பை டக்லியோட அந்த வைப்லேயே இதையும் பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்துருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கன்சர்ன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 3, 2, 1 அஜிஜோ. ஆமாம், இது டார்க்கியோட பாட்டு. பக்தி எரியுது. அப்பப்பப்பப்பா ஐயோ, ஓ சாமி. ஏகே ஐயோ. ஓ பெல்லா. சாமி, மனுஷனா போட்டு கத்து கத்து கத்தின்னு கத்தி காது ஃபுல்லாக கத்தி எடுத்துட்டாப்புல. ஆக்சுவலாக அவரோட ஸ்டைல்லையே பாடியிருக்காரு, நல்லா இருந்துச்சு. லிரிக்ஸ் ஒன்றும் பெருசு, அவரோட எனர்ஜி அந்த பர்ஃபார்மன்ஸ். அதுக்கு முன்னாடி லிரிக்ஸை சுத்தமாக நான் கவனிக்கவே முடியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆக்சுவலாக இது மாண்டேஜ் சாங்காக தான் வரும்னு நினைக்கிறேன். தெரியல, படம் பார்த்தவங்க என்னன்ற சொல்லுங்க. நான் இது
ட்ரெய்லரில் பார்த்துட்டு பிலி பிலி சாங்னா நான் பிலி பிலி சாங்னு சொல்லிலாம் நான் சர்ச் பண்ணேன் நிறையா. பட் அந்த மாதிரி இவர் ஒரு பாட்டு பாடவே இல்லை. இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஒரு பாட்டே வரல. இந்த மாதிரி இவர் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி வரல. இப்போ பார்த்தா அந்த பாட்டு இந்த படத்தில் தான் இருந்திருக்கு. அது தெரியாம நான் போய் தேடிட்டு இருந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் அது பிலி பிலின்னு நான் தேடிட்டேன். இதில் புலி புலின்னு வருது. ஆக்சுவலாக மனுஷன் சம்பவமாக ஆளுங்க ஆல்ரெடி எனக்கு எனக்கு எப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த போன வீடியோவில் சொன்னேன்ல, ரீசெண்டாக ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அது லிரிக்ஸில் சரக்குன்னு சொல்லி என்னமோ அந்த பாட்டு வரும். மைக்கேல் ஜாக்சன் கிட்டப்பல குங்குமம் போட்டு வச்சுட்டு ஆடிட்டு இருக்காரு. யார் அந்த மனுஷன் சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ தான் ரீசெண்டாக ராம்ஸ்டிக் ஃபேமிலி வீடியோஸ் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு ஒரு மலேசியன் மைக்கேல் ஜாக்சன், அவர் பேர் டார்கி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் தேடி பார்த்தா மனுஷன் அக்கா மக சாங் இவர் பாடின பாட்டுன்னு சொல்லி அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அது வரைக்கும் நான் எவ்வளோ பெரிய தற்கொலையாக இருந்திருக்கேன்னா, அது வரைக்கும் அக்கா மக சாங் வந்து மைக்கேல் ஜாக்சனோட பாட்டுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்திருக்கேன். அந்த பாட்டு தான் ஒரு மைக்கேல் ஜாக்சனோட பாட்டை தான் அது டப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் நான் இருந்தேன். ஆனால் அது இவரோட பாட்டு தாங்கிறது இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் தான் அவர் சொன்னார். அதுலேருந்து யார் யாருன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி எப்படி இவரெல்லாம் இத்தனை நாள் கண்ணிலே படம் நம்ம கண்ணில் எல்லாம் தெரியல. ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் எத்தனை சீனுக்கு வராருங்கிறது தெரியல. இவரை வச்சு பெரிய சம்பவம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். வந்ததுக்கு ஒரு பாட்டும் கொடுத்துட்டு போட்டு பிரித்து எடுத்துட்டாப்புல மனுஷன். ஆனால் ஜிவி பிரகாஷ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியேருந்து யாராவது இந்த பாப் சிங்கர்ஸ்லாம் வந்து பாடுறாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, நல்ல ட்ரெண்ட் ஆகுது அது அந்த பாட்டு. இப்போ ஆடுகளத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாரியர் சாங்கு, அப்புறம் பொல்லாதவனில் பார்த்தீங்கன்னா எங்கேயும் எப்போதும் அந்த பாட்டு, அதெல்லாம் தனியாக யோகி பி வந்து தான் பாடியிருக்காரு. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா பாப்புலர் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பாடலாம் முன்னாடியே விட்டுருந்தேன் இல்லையா. ஒருவேளை டார்கி மேலே இருக்கிற நம்பிக்கையில் இந்த மாதிரி பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஸோ படமும் ஆல்ரெடி தேட்டரில் ஓடிட்டுருக்கு. மறக்காமல் எல்லோரும் போய் பாருங்கள். நானும் இந்த வீக்கெண்டில் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா டிக்கெட் கிடைக்கல கைஸ். எனக்கு சுத்தமாக டிக்கெட் கிடைக்கல புக் பண்ணலான்னு பார்க்கும்போது. ஸோ நானும் சரி, எங்கள் வீட்லேயுமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இந்த படத்தை பார்க்குறதுக்கு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த பாட்டு லிரிக்ஸ் சத்தியமாக எனக்கு லிரிக்ஸ் புரியலை. பட் ஃபுல் எனர்ஜி பேக்கேஜாக இருக்குது. படமும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லி ஆடியன்ஸாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ பாப்பா எப்படி இருக்குங்கிறத அவ்வளோதான் கைஸ் நான் சொல்ல நினச்சது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரிசையாக வந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் பெரிய உதவியாக இருக்கும் எனக்கு. ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.